மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். யோ, போயும் போய் அந்த சின்ன பையன் கௌதம் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? தாட்சாயணி, நீ ஏன் இப்படி பேசுற? வேற எப்படி பேச சொல்ற? கௌதம் ஜெயில்ல போட்டு அவன் பிசினஸ காலி பண்ணலான்னு பார்த்தோம். ஆனா நம்ம பிளான காலி பண்ணிட்டு அவன் தண்டனையில இருந்து தப்பிச்சிட்டானே, நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ என்னடானா அவங்க கிட்ட போய் மிதி வாங்கிட்டு மிஷன்ல சிக்கின கரும்பு மாதிரி வந்து நிக்கிற. அவ அடிச்சா நீ திருப்பி அடிக்க மாட்டியா? உன் வீரமெல்லாம் வெறும் வாய் பேச்சு மட்டும் தானா? அடிச்ச தாட்சாயணி, நிலைமை தெரியாம பேசாத. நான் சுதாரிக்கிறதுக்குள்ள என்ன காட்டிக்கல தூக்கி போட்டு குடோனுக்கு தூக்கிட்டு போயிட்டான். அங்க கொண்டு போய் என்ன கட்டி போட்டு கார்த்திகை நான் தான் கடத்தினேன்னு ஒத்துக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணான். உண்மையை சொன்னா நாம மாட்டிப்போன்னு நானே வலிய பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ அது புரியாம என்ன திட்டுற? ஆமா, மீட்டிங் என்னாச்சு? கிளைண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்களா? நல்ல வேளை போயிட்டாங்களேன்னு சந்தோஷப்படு. அவங்க இந்த கோலத்துல உன்னை பாத்திருந்தாங்க, இனிமே நம்ம கம்பெனி பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. பல கோடி ரூபாய் பிசினஸ்க்கு டீல் ஓகே பண்ணி வச்சிருந்த. அதுல உன்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நம்ம கம்பெனி விளங்கிடும். கௌதம் கம்பெனி அழிக்க போய் இப்ப நம்ம கம்பெனி அழிச்சிடும் போல இருக்கே. தாட்சாயணி, அப்படி மட்டும் சொல்லாத. நம்ம கம்பெனி டெவலப்மெண்ட்காக தான் நான் இவ்வளவு வலியும் பொறுத்துக்கிறேன் தாட்சாயணி. இதுக்கெல்லாம் காரணமான அந்த கௌதம நான் சும்மா விட மாட்டேன். நிச்சயம் அவனுக்கு பதிலடி கொடுப்பேன். கிழிப்பீங்க. அந்த கௌதம் ஜெயில இருந்து வந்ததுல இருந்து அவன் கைதான் ஓங்கி இருக்கு. பர்ஜரி கேஸ்ல உங்களை தூக்கி உள்ள போட பாக்குறான். அதை தடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போன அஞ்சலி கார்த்திகை வெறும் கையோட திருப்பி அனுப்புறாங்க. இப்ப உங்களை வேற அடிச்சு அனுப்பியிருக்கான். அடுத்ததா என்ன பண்ண போறானே தெரியல. இந்த லட்சணத்துல நீங்க அவனுக்கு பதிலடி கொடுக்க போறீங்களா? எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா இலக்கிய பர்ஜரி கேஸ போட்டு உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவா போல இருக்கு. நோ 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 நோ, அது மட்டும் நடக்க கூடாது. நான் உள்ள போனா கௌதம் இலக்கியோட ஆட்டம் அதிகமாயிரும். அவங்க கார்த்திகை நம்ம கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா கார்த்திகை நமக்கு கிடைச்சிருக்கிற பொக்கிஷம், அவனை வச்சுதான் கௌதம் அழிக்கணும். ஆனா அவங்க போட போற பர்ஜரி கேஸ் எப்படி தடுக்கிறது? எனக்கு எதிர ஆதாரம் கிடைச்சாதானே அவங்க கேஸை ஃபைல் பண்ண முடியும். கார்த்திகை நான் தான் கடத்தினேங்கிறதுக்கு ரெண்டு சாட்சி தான் இருக்கு. ஒண்ணு அந்த நாகு, இன்னொன்னு அந்த சிவா டாக்டர். நாகு வாக்குமூலம் இனி கோர்ட்ல எடுபடாது. டாக்டரையும் நான் உஷார் பண்ணிட்டேன். இனி அவங்க ஆதாரத்துக்கு என்ன பண்ணுவாங்க? கவலையை விடு தாட்சாயணி. இல்ல எஸ்எஸ்கே, இது வரைக்கும் சட்ட ரீதியா உங்களை தண்டிக்கிறதுக்கு போராடிட்டு இருந்த கௌதம் இப்ப திடீர்னு அடிச்சு உங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்க பாக்குறான்னா, அப்ப அவன் உங்களை ஜெயில போடுறதுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவன் நோக்கம் நிறைவேறதுக்குள்ள நாம முந்திக்கணும். கௌதம் இலக்கிய போர்ஜரி கேஸ் போடுறதுக்குள்ள நாம சொத்து கேஸ சீக்கிரம் முடிக்கணும். அவங்க கிட்ட இருந்து சொத்தை புடுங்கினாதான் கேஸ நடத்துறதுக்கு கூட வழி இல்லாம அவங்க தவிப்பாங்க. சோத்துக்கே வழி இல்லாம அவங்க தெருவுல நிக்கும் போது உங்களை ஜெயில அனுப்புறதுக்கு அவங்க போராட முடியாதுல்ல? நீ சொல்றது சரிதான் தாட்சாயணி. இந்த சொத்து கேஸ தீவிரப்படுத்தணும். நம்ம பழைய வக்கீல் சரியில்லை. அவங்க கேஸ சரியா மூவ் பண்ணாம விட்டுதான் கௌதம் வெளியே வந்துட்டான். அதுவும் இல்லாம அவங்க சிவில் லாயர் வேற. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேமஸ் கிரிமினல் லாயர் இருக்காரு. அவர்கிட்ட சொத்து கேஸ கொடுத்தா சீக்கிரம் கௌதம் இலக்கிய கிட்ட இருந்து சொத்தை புடுங்கி கொடுத்துருவாரு. அப்ப அதை செய்யுங்க முதல்ல. சரி எஸ்எஸ்கே, நீங்க இருங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர் இப்பவே வர சொல்றேன். சரி.
சரி. இலக்கியா, நீ அங்கிருந்து கிளம்பி இங்கதான் வந்தியா? சரி, எதுக்கு இங்க நிக்கிற? வா, வீட்டுக்குள்ள போலாம். இருங்க அத்தை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.